அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பர்களே, நண்பர்களே, அனைத்தும் ஜீவனாக விளங்குகின்ற ஆறறிவு கொண்ட இறைவனுடைய சொரூபங்களை எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இந்த ஆன்மீக பாதையில் சரிகை, கிரிகை, யோகம், ஞானம், பிறவா நிலை, சித்தனாக மாறுதல், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. பல பேரும் தேடுதல் இருக்கிறாங்க, பல பேரும் புரிதல் இருக்கிறாங்க. தியானம் அப்படின்னா பல பேர் தியானம் பண்ணுறது, யோகம், இப்படி பல வித்தைகள் இருக்குது. தியானம் என்பது கண்ணை மூடி செம்முத்திரையில் போட்டு உக்காந்துங்கன்னு கண்ணை மூடி உள்ள பார்க்கும்போது இருளாகும், இல்லை மனதில் அப்படி அலைபாய்வதாகவும் இருப்பது தியானமாகாது. நீ கண்ணை மூடி உள்ள பார்த்தாலும் மனசில் பல சிந்தனைகள் இருப்பதும் ஒன்று தானே. அது கண்ணை மூடாமலே இருந்துடலாங்க. மனமற்று இருப்பது தான் தியானம். மனமற்று ஏன் பழகிறோம் அதுக்கு நம்மளுக்கு தெரியணும். அப்போ நாம் யார்? இப்போ நாம் யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா அங்கே மனம் கரையும் தானே. மந்திரத்தால் மாங்காய் உடைக்க முடியாது. ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கணும், கொஞ்ச நாளைக்கு பழகுவேன். இந்த மந்திரம் சொன்னால் கொஞ்ச நாளைக்கு பழகுவேன். அப்புறம் என்ன பண்ணோம், மந்திரம் ஒரு பக்கம், நீ மனம் இன்னொரு பக்கமாக போகும். ஏன்னா ரெண்டு விதமாக பிரிஞ்சு போயிடும். மனமும் ஒரு மந்திரத்தை சொல்லும், இன்னொரு மனம் வேறொன்றை நாடும். இரட்டை மனங்கள் உண்டாயிடும். இல்லை நான் உள்ளகிறது ஏதாவது பொருளை பார்க்கணும், அது எளிமையான பல வழிகள் உண்டு. மந்திரம்லாம் சொல்லி தான் பார்க்கணும்னு கிடையாது. இப்போ வாசி யோகத்தில் பார்த்தோன்னா ஏகபோகமான கலை இருக்குது. 84,000 யோகம் செய்யணும், கண்ணார் அமுதம் உண்பார் இல்லை. யோகங்கள் பண்ணாலும் திருவடி அமுதம் உண்ணுவது கஷ்டம் அப்படின்னு நூல் சொல்லப்படுது. நமக்கு உண்ணுகின்ற உணவில் வாதம், பித்தம், சுலோத்தமும் இருக்குது. அந்த உணவுகளை சரி பண்ண தினமும் காலையில் கொஞ்சம் வாசியை கொஞ்சம் கிளியர் பண்ணும்போது அந்த சமநிலைப்படும். அதுக்கு சில வாசி பயிற்சிகளை எளிமையாக கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சிட்டு சூரியன் முன்னாடி போய் காலையில் உதயமாக சூரியன் முன்னாடி போய் ஒரு ஆசனம் போட்டு உக்காந்தோ இல்லை நின்றுக்கணும். ஒரு 7-8 மணிக்குள்ளார அந்த சூரியனை கண்ணை இமைக்காமல் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்க்க கற்றுக்க. தொடர்ந்து பார்த்துனுவா, அவன் கண்ணை மூடிப்பார். உள்ள ஐவண்ணமாகும் மருந்து, அது அப்பாலும் அப்பாலுமான மருந்து. ஐவண்ண கலர் ஒளி தோன்றும். அதுக்காக நீ போய் முட்டிக்கிட்டின்னு போய் கண்ணை மூடின்னு ஒரு ஆளை தேடி அங்கே அவங்ககிட்ட ஒரு பணத்தை ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து 4 நாளைக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விட்டுட்டுருக்குற கர்ம வினை முதல்ல தெரிஞ்சிக்கினா தான் கர்ம வினை ஏன் மனம் குறுக்களை சிந்தனை மாறுது, எதனால் நம்ம ஒரு தியானத்தையோ இல்லை யோகத்தையோ ஒரு ஞானத்தையோ ஒரு குருமாரையோ சேர்ந்து பயணம் பண்ண முடியல, எது நம்மளை ஆட்கொள்ளுது, எதனால் நம்ம தோல்வி விட்டுடுறோம், எதனால் நம்ம பின்னடைவு இருக்குது, ஏன் அந்த பாதையில் முன்னேற முடியல அப்படின்றதெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். தனியாக யாரோடு சேர்ந்து பயணம் பண்ணக்கூடாது. இந்த சித்தனாக மாறணும், தியானம் கற்றுக்கணும், யோகம் கற்றுக்கணும், அப்படி இன்னொரு ஆள் கூட்டமைப்பு இருக்கக்கூடாது. கூட்டமைப்பு கெடுத்துரும். நமக்கு ஒரு புரிதல் வரணும். நாம் இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு கலை கற்றுக்கும் இந்த ஆன்மீக லைன் நினச்சின்னா நீ தனிமையாக தான் சென்று ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு வரணும். ஏன்னா அவங்க பல பேருக்கு பல விதத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஞானத்தை பயிற்சியை அதுக்கு தகுந்த மாதிரி தியானத்தை சொல்லுவாங்க. காரணம் கேட்டால் ஒரு தாயும் தந்தையும் குழந்தைகளை பெற்று வளர்க்குறாங்க. ஒரு பிள்ளைக்கு 25 வயசு, ஒரு பிள்ளைக்கு 20 வயசு, ஒரு பிள்ளைக்கு 10 வயசு. ஆனால் வயசான தோற்றத்தில் மரணம் வந்துடுமேன்னு சொல்லிட்டு 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் 3ஆவது பிள்ளைக்கு கல்யாணம் வைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பருவம் வரல, அதனால் அவனுக்கு திருமணம் பண்ண முடியாது.
அதனால் என்ன பண்ணுவாங்க, சரிப்பா அவனுக்கு பக்கம் வரும்போது பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு விட்டுவிடுவாங்க. காலமாயிடும். அதே மாதிரி பக்குவதாருக்கு தகுந்த மாதிரி தான் இதை போதிப்பாங்க. போன உடனே நான் அடைஞ்சிடணும், போன உடனே அந்த நிலையை நான் பிடிச்சிடணும், எனக்கு அது வாய்ப்பு கிடையாது கண்ணா. கர்ம பலன் இந்த தேகம், இதில் நீந்தாதான் உனக்கு அந்த விளக்கம் வராது. அப்போ விளங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு நிதானம் வேணும். கான்ஃபிடென்ட், நிதானம், புரிதல். இந்த புரிதல் தான் இது நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். ஆரம்பத்திலிருந்து தான் எல்லாத்தையுமே புரிதல் வச்சுக்கணும். அந்த புரிதல் படி தான் அது நம்மளுக்கு வெற்றியை தோல்வியை நிச்சயிக்கும். ஏன்னா நம்மளுடைய கர்ம வினை தான் முன்ஜென்மத்தில் இப்போ பிராரத்தமாக இருக்குது. நம்ம பிராரத்தம் தான் நம்ம செயலை வெற்றியாக தோல்வியான்னு முடிவு பண்ணுறது. அந்த பிரார்த்தத்தை நோக்கி தான் பயணம். அது வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கிற பக்கம் நமக்கு வரணும். எல்லாமே வெற்றி கிடைக்கின்றதும் இல்லை தோல்வி அடைஞ்சிட்டு தோல்வி வருவதும் வெற்றியே வருதுன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி கொண்டு வரதும் கிடையாது. ஏன்னா நம்மளை வழிநடத்துறதே நம்மளுடைய கர்ம தான். அதுதான் பிராரத்தம்னு சொல்கிறது. பிராரத்த வினையை அனுபவிக்காத பிரம்ம பாவனை உண்டாகாது. அதனால் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். எனவே பிறப்புக்கு வந்த வழி எந்த வழி முதல்ல அது தெரிஞ்சிக்கினாலே எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ரூம் இருக்குதுன்னா அந்த ரூமுக்குள்ளே எப்படி நம்ம வெளியிலேருந்து எப்படி ரூமுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற பாதையை நம்ம தெரிஞ்சிக்கினாலே திரும்ப போகிறது வழி ஈஸியாக இருக்கும். அதே வழியில் திரும்பி வெளியே போயிடலாம். பிறப்புக்கு வந்ததுக்கான காரணத்தை நாம் தெரிஞ்சிட்டாலே பிறப்பு வந்துடும். பிறப்பு எதனால் உண்டானது, ஏன் நம்ம பிறவியில் இருக்கிறோம், இது நிலைத்து இருக்குமா அந்த தேகம், பிறப்பதற்கு முன் நான் எதுவாக இருந்தேன், இல்லை இந்த தேகத்தில் வாழ்ந்ததுக்கப்புறம் நான் எதுவாக போயிடுவேன், இந்த இடைப்பட்டதில் நான் இந்த தேக கூட்டுக்குள்ளே வாழறேன், அதுக்கு முன்னாடி நான் எதுவாக இருந்தேன் அப்படி இந்த நாண விளக்கம் தெளிவு நீ அதை புரிஞ்சிக்கினா போதும். தெளிவே இல்லாத கண்ணை மூடிக்கணும் தியானம் பண்ணுறது அது தியானமாகாது. மனசில் சுழற்சியில் தான் இருப்போம். தன்னை அறியாமல் நீ கண்ண முடியாதுதான் மனசு சுழற்சியில் தான் இருப்ப. மனசை கரைக்கிறதோ இல்லை மனசுக்கு விளக்கம் கொடுத்தோ அவ்வளோ சாதாரண எளிமையான விஷயம் கிடையாது. ஆனால் அதை எளிமைப்படுத்துறதுக்கு ஆனால் ஆசானோ இல்லை அதுக்கான நண்பர்களோ அன்பர்களோ கூடி அதை எளிமைப்படுத்திக்கலாம். உழல்ற மழை உழண்டு கொண்டு தான் இருக்கும். அதை சாட்சாத் எப்படி அதை கவனிக்கணுன்ற விவகாரம் நம்மளுக்கு தெரியணும். இந்த மனம் ஏன் உழலுது, முன்ஜென்ம கர்ம வினைப்படி உழலுது. வள்ளலார் கூட ஒரு பாதையில் ஒரு பாட்டில் சொல்லுவார், தீட்டுமணி பொது நடம் செய் திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்தோ முன்னே நடந்த வழி அறிய ஈனமிகும் மனமாம் பாவி எதிர்படுமோ உடைமைகளை பறித்திடுமோ நடைமெலிந்து போவேனோ. இறைவனுடைய திருவடியை காண்பதற்கு அறிவை தீட்டி தீட்டி தெளிஞ்சு சுத்தமான அறிவை கொண்டு நோக்கி பிறப்பு இல்லாத வாசனை நீக்கி முயற்சிக்கிறாரு. ஆனால் முன்ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ அந்த வினை பதிவு என்னுடைய ஈன உடம்பு வந்துக்குது. இந்த ஈன உடலால் எனக்கு மனம் உண்டாகும், அந்த ஈனமிகும் மனமாம். அதனால் பாவ சிந்தனை வெளிப்படும் என் அறிவில். அதனால் இறைவன் திருவடி இழப்பாக இருக்கின்ற அந்த பாக்கியம் இல்லாத போகணும்னு அவரே பாடலில் சொல்லிக்கிறார். ஏன்னா மனசை அவ்வளோ சீக்கிரம் லயப்படுத்த முடியாது. ஆனால் தொடர்ந்து முயற்சி லயப்படுத்த முடியும், கரைக்க முடியும். மனசை அடக்கக்கூடாது. மனசை தெளிவு தான் கொடுக்கணும். மனம் தெளிதல் தான் நீ இறைவன். தெளிவு, நிதானம், தெளிவு தான் நீ சிவனாக மாற முடியும். அதை போய் அடக்கவோ இல்லை நிறுத்தவோ கூடாது. அது வரட்டும். அப்போ மனம் என்பது தூங்குற வரைக்கும் தான் மனம். தூங்கின பிறகு மனம் இருக்காது. சகல சுவாசமும் ஓடும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆதாரம்
சுவாசம்தான். சுவாசம் ஒன்று இல்லைன்னா டோட்டலாக ஆள் இல்லை. சில பேர் வாயால் மட்டுமே நாணம் பேசும், வாயால் மட்டுமே நாணம் பேசும், சுவாசத்தெல்லாம் கை கூடாது, யோகம் பயிற்சி மூச்சு பயிற்சிலாம் வானா வாசி யோகலான்னு சொல்ல, அது தப்பு. நாணத்தில் சகலமும் மித்தையின் போது வாசி மட்டும் என்ன உண்மையா? உலகமே பொய்ன்னு சொல்லும்போது அப்போ உடம்பு உண்மையா? அதில் ஓடுற வாசி உண்மையா? ஏன்னா அந்த வாசியில் தான் இந்த தேகத்தில் உட்காந்து நம்ம பேசுகிறோம், நீங்கள் கேட்குறீங்க, இல்லை மற்றவங்களாம் ஊர்வலகம் பாட்டுறாங்க. இப்போ வாசியை நீ அதை சரிப்படுத்திக்கலாம் கூட ரொம்ப நாள் வாழலாம். உடம்புலையாவது ஒரு 100 வருஷமாக வாழுமடா. வாழறதுக்காக வித்தை கற்றுக்கும், இல்லை வாசியை கிளியர் பண்ணோம். இளமையாக இருக்கலாம்ல, ஆரோக்கியமாக இளமையாக வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். வாசியை பயிற்சி பண்ணதுனால என்ன வரும்? வாசியை அளவாக பண்ணணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் மாதிரி வாசி பயிற்சி திட்டமாக அவரவருடைய தகுதி இந்த மாதிரி வாசியை பண்ணணும். வாக்கிங் போகிறதும், காலைல வாக்கிங் போகிறதும், இல்லை ரன்னிங் கிரவுண்டில் ஓடுறதும் வாசி பயிற்சி பண்ண ஒன்று தான். இங்கே வாசியோடைய விவகாரம் வேறு விவகாரத்தில் இருக்குது. 2 இடங்களையும் பெண்களையும் வாசி சுத்தப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், அகத்தில் களை மாற்றி மடை மாற்றி மேல்நிலை கொண்டுமாற வாசிலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தக்க ஆசான்கிட்ட நீ போய் தான் இந்த வாசியோட விளக்கலாம் தெரிஞ்சிக்கினா தான் ரொம்ப நாள் நீடித்து உடல் ஆரோக்கியம் வைக்கலாம். வாசியில் என்ன லாபம் வரும் பாரு. வப்பு, சூனியம், மந்திரம், தந்திரம், எந்திரம், எதோ சொல்லி மிரட்டான். இதெல்லாம் உன் கிட்ட கூட எட்டி பார்க்காது. தன்னை அறிவு பிரம்மத்தில் நீ நிற்க ஆரம்பித்து புரிஞ்சு போச்சுன்னா இவெல்லாம் இப்படி ஒரு மாய சக்தியெல்லாம் உன்னை பார்த்தா அஞ்சும். அப்படி நீ அடி எடுத்து அங்கே வச்சுன்னா அவங்கள அனைத்தும் காணா ஓடும். மந்திர தந்திர எந்திர பாதா, மந்திரங்களை கடந்தவன், தந்திரங்களை கடந்தவன், எந்திரத்தையும் தாண்டியவன் அந்த சுயஞ்சோதி பிரகாசமன் உனக்குள்ள சும்மா அற்புதமாக இருக்கிறான். அவன் அழகிய தாமரை மலரை நித்தம் புதுவான ஒளிவூட்டும் அந்த பேரழகை அந்த அலைமட்டில் நீ கலந்து அந்த அமுதை சுவைக்கும் போது வருகின்ற ஆனந்தம் இருக்குது, நிகரே இல்லை என்று நீயே சொல்வாய். அப்படிப்பட்ட ஒரு இன்பம் வரும். ஒரு தாயும் தந்தையும் ஒரு பெண்ணை பெற்றெடுத்து வளர்த்து எல்லா சகலமும் செஞ்சு சகல சொத்துக்களும் இருந்த போதும் பருவம் வரும்போது வேறொரு ஆணுடன் சேர்ந்து அந்த சிற்றின்ப வாழ்க்கையை இன்பத்துக்காக தாய் தந்தை சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். அதை விட 1000 மடங்கு இன்பம் உடையது இந்த அகத்தில் இருக்கிற ஒளி. அதனினும் 1000 மடங்கு, 1000 இல்லை கோடான கோடி மடங்கு இன்பம் உடையது. அந்த நிலை ஆழ் மனதில் உனக்கு அது நீ லயம் ஆயிடுச்சு, ஒருபோதும் நீ அங்கேருந்து வரமாட்ட. அப்பேற்பட்ட பேராற்றலுடைய அகஸ்வரூப நிலை தன்னுள் இருக்குது. பயணத்தை விடாமல் பயணம் பண்ணணும், இடையில் விட்டுறக்கூடாது. கர்மத்தினுடைய தாக்கத்தினால பல இடையூறுகள் வருவது இயல்பு எல்லாருக்கும். ஏதாவது ஒரு சூட்சதாரர்கள் வந்து தடை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் நழுவிடு. நீ அந்த வினைக்காலம் வரும்போது அறிவார்ந்தமாக பேசுகிற மாதிரி தெரியும், உனக்கு அறிவாக விளங்குற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம ஒருத்தவங்க அவங்க கூட போய் ஒரு கூட இருந்து சோறு போடணும்னா சாப்பிட்னா அவங்களுக்கு ஏன் பேரும் புகழ் வாங்கி கொடுப்பேனே, நம்மளுக்கு அதனால் என்ன வர வேண்டியது இருக்குது அப்படிலாம் நீ பார்க்கக்கூடாது. பிறப்பாக இருக்க மாட்டேன், நீ வந்த ஆன்மா லாபம் பெற மாட்டேன். இங்கே நாணமே வேறு, உலகமே மாயை என்ற ஒன்று அகஸ்வரூப நிலையை கற்றுக் கொடுக்குறது. அப்போ தியானத்தோட நானும் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீ போனேன்னா அலைபாயும் மனதை நீக்கும் போது அகத்தில் இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபத்தை வெட்ட வெளியை சுத்த வெளியை அறிவு கொண்டு சுத்தப்படுத்தலாம்.
எதுவுமே தெரியாது. கண்ணப்பிடி மாதம் எனக்கு 5000 கட்டு 500 கட்டுன்னு கட்டிட்டு போய் 5 நாள் பயிற்சி சாப்பாடு போகிறோம், மலைக்கு வா, கண்ணை மூடி நேராக கரு உனக்கு நான் கரும நினைக்கிறேன், அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் பழையது வேலை பார்க்குறான். பழையதுக்காக தியானம் பண்ண கூட்டியும் சோறு போகிறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு குழப்பாக நடத்துகிறான். அது இல்லை, நீ அது ஏமாந்துடாது. நீ சரியான ஆசானை தேர்ந்தெடுத்து அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். அவன் கூட இருந்து நீ அந்த அந்த நிலையை நீ பத்துக்கிறதுக்கு குறைஞ்சி 12 வருஷம் 20 வருஷம் அப்படியே எளிமையை நினச்சிக்கூடாது. போனவனே பொட்டலம் கட்டி வச்சுருப்பான், அதை கையில் வாங்கி வச்சுன்னு ஓடுது. அல்ல, புதிதாக இந்த இந்த நாணத்தையோ யோகத்தையோ தியானத்தை கையில் எடுக்கிறதுக்கு வைராக்கியம் விவேகம் வேணும். விவேக புத்தியில் தான் இதை நீ கையாள முடியும். தெளிவில்லாத எந்த பயணமும் நல்லதாக இருக்காது. தெளிவு நம்மளுக்கு முக்கியமான தேவை இருக்குது. ஒரு தேங்காய் வாங்கிறதுக்கு ஒரு பையனை கடைக்கு அனுப்புகிறோம். போனவனே காசு கொடுத்து அந்த தேங்காய் வாங்க மாட்டான். அந்த தேங்காய் எடுத்து தட்டி பார்த்து ஆட்டி பார்த்து அந்த தேங்காயோட தரம் இந்த இந்த விலைக்கு அது ஓகேவா நல்லா இருக்குமான்னு ஒரு கெஸ் பண்ணி அப்புறமா தான் அதை செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வரோம். ஒரு குருமாரை நீ தேர்ந்தெடுக்கும் போது அவர் இந்த இதுக்கான கரெக்டான பாதையில் இருக்கிறாரா, இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா, இது அந்த மைண்டில் இருக்கிறாரா, இல்லை இதை வச்சு தான் காலத்தை வண்டி சக்கரம் ஓட்டுறாரா, இது சொல்லித்தரேன் அது சொல்லித்தரேன் பணத்தை வாங்கி காசு வாங்கிக்கணும் இப்படி ஏமாத்துறாரா, அது பார்த்து போனோம். அங்கே போனால் பணம் பறிக்கும் வேலை கூட பார்ப்பாங்க. அதில் அந்த புறத்தில் நீ வேஷம் காட்டி ஏமாற புற வேஷத்தாரி. இறைவனை தன்னை உணர்ந்தவன் வேஷம் போட மாட்டான், சாமியார் வேஷமும் போட மாட்டான். ருத்ராட்ச கொட்டை தொங்காது, காய் வேசி காய் சட்டை பூணூல், வேஷதாரி வேஷத்தை போட்டு நான் சாமியார் என்று சாமியே சகல உயிர் தாண்டா முதல்ல தெரிஞ்சுக்கிறான். அப்போ வேஷம் இருக்காது, அவனை இயல்பாக இருப்பான் யதார்த்தமாக. யாருக்கு நான் போய் என்னை சாமியார்னு காட்டிக்கலாம்? நானே தான் எல்லாமா இருக்கிறேன். நான் மின்சாரம்னு உணர்ந்தவன், சகல உயிர்களும் நானே தான் மின்சாரமாக இயங்குறான்னு தெரிஞ்சவன் ஏன் வேஷம் போட போகிறான்? வேஷம் போடுறதுக்கு என்ன இருக்குது? அவன் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக அந்த உடைகளையும் இடத்தையும் அமைச்சிக்கின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலத்தை ஓட்டுவான். ஆனால் வசதி வாய்ப்பு உலகம் இது பண்ண அது எப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. பசித்தவர்கள் உணவு கொடு, அது மனுஷாளுக்கு தான் கொடுக்கணும் கிடையாது. எறும்பு முதல் யானை வரை உயிர்கள் பசித்தா அதுக்கு கொடு. முதல்ல சுகபோக வாழ்க்கையெல்லாம் ஆசைப்பட மாட்டான். இருக்குங்காலம் எப்படி வாழலாம்? இப்போ நாடி சுத்தம் பண்ணாலே வாசி கிளியர் ஆகும், வாசி கிளியர் பண்ணாலே ரொம்ப நாள் நீடித்து வாழலாம் ஆரோக்கியமாக. உணவுகளை கடாமணன் கிடைக்கிற குப்பை கோலத்தெலாம் வாயுவில் போட்டுன்னு இது ஒரு குப்பை தொட்டி கிடையாது. அவள் உணவு ஒழுக்கு முறை வேணும். வளத்தை தள்ளுற உணவு பெரும்பாலும் எடுக்கிறது தவிர்க்கணும். அப்படி பழகினா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர்றதுக்கு பார்க்கணும். விலகினா தான் நம்ம இந்த பயணத்துக்கான எல்லா வேலையும் சகலமும் சிவன் தான் செய்யுது, நான் செய்யல இறைவன் செய்கிறான் அப்படின்னு போனால் அப்புறம் அதில் வர ஒரு தீமையை நீயே தான் பார்க்கணும். தீமை வரும்போது ஐயோ இறைவா என்பதும், சுகம் வரும்போது இறைவா நீ தான் தரன்றது அது தப்பு. இந்த இன்பத்துன்பான அந்த நடனம் புரிகிற பற்றியா அது என்னைக்காக தானே உனக்கு ஆபத்து. எதை வேண்டுமானாலும் அனுபவி தெளிஞ்சு அனுபவி. அது தொன்மா இருந்தாலும் அனுபவி. ஏற்கனவே முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியம் தான் இந்த ஜென்மத்தில் நீ 89 அனுபவிக்கிற. அதனால தான் பிறப்பு வந்தால் இப்போ வாலியமாக இருக்கும்போது ஆரோக்கியமாக ஓடுவேன், வயசான தோற்றும் போது மலஜலம் வரும், குருடு வரும், செவிடு பெவிடு வரும், மரணம் வரும், காது கேட்காது, கண்ணு தெரியாது. அப்போ கலங்குப்படும் போது என்ன பண்ணுவேன்? அப்போ இந்த உடல் ஆரோக்கியம் இளமை அப்படியே நிற்கும். நம்மளோட முன்னோர்களுக்கு என்ன அனுபவிச்சாங்களோ அதை கண் கூட பாரு, நம்மளுக்கு வராதா இல்லையா? அது இப்போ அதற்கு முன்னே நாம் தெளிஞ்சு அப்பொருளாக மாறுவதுக்கு இப்பொருள் வாசம் பண்ணணுமா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. போனால் ஒன்று இருக்குது சொல்லுவாங்க, அதை நம்ம அப்படியே பொட்டலம் கட்டின்னு போயிடலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த அன்னமய கோஷம் இருக்குது பற்றி அந்த உடம்பு, இந்த கோஷத்தையே மாற்றணும். இந்த காற்றுடம்பு, சோற்றுடம்பு, மன உடம்பு, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மரணிக்கிற உடம்பு. இவையெல்லாம் எப்படி பரிமாணம் பண்ணணும், எப்படி ஒழுக்க நிறைய பார்த்தணும், போனவொடனே எனக்கு சித்தாடணும், அப்படி சொன்னால் அப்படி நடக்கணும், அப்படிலாம் இப்போ கிடைக்காது. கர்மவிலன் பலனை கழித்து பிரம்மசித்தி உனக்கு உண்டாகி அப்புறமா உனக்கு அது உனக்கு முன்ஜென்ம பிரார்த்தனை இருந்தால் நடக்கும். சித்தெல்லாம் தந்தது பாரி, இது திருநட ஜோதியில் ஜோதி. சத்தானது அசிந்தா சித்து தான், நானே ஒரு சித்து தான், சகலமும் ஒரு சித்து தான். மனம் அசைய வரைக்கும் சத்து, மனம் அசைந்தாலே சித்து தான்.
இப்படி பல சித்துகளை பேசலாம். அதெல்லாம் மாயை தான் குறிக்கும். பிறப்பு இருக்குமா அப்படின்னா கேள்விதான். பிறப்பு இருக்குன்னா என்ன இருக்குன்னா சொல்லற சும்மாறு சொல்லற்ற மௌன ராஜ்யம் உண்டாகுமோ, இன்ப துன்பம் சிந்தனையற்றி ஏகாந்த நிலை வாய்க்குமோ, எம்பெருமா நான் என்னவே உணர்ந்துதான் தெளிவேணும். இப்படிலாம் அந்த அறிவு நமக்கு விளங்கணும். அந்த ஒளி அறிவு விளங்கணும். வால் அறிவு பழக்கத்தினால்தான் இது வரும். பயிற்சியாளர், பழக்க வாசனை, அதுக்கான கூட்டுறவான அன்பர்கள், மலைமலையே ஏறுறான், கோயில்குள்ளே ஏறுறான், கற்பூரம் கொளுத்துறான், வேண்டுதல் உடையவன் கர்மயோகி. கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னா அவன் கர்மயோகி, பிறப்புக்கு வித்து உடையவன். எது வருதோ என் பிராரதத்தில் வருது, அந்த பிராரதத்தை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு தெளிஞ்சு சகைச்சல் இருக்கு. அதுவே தியானம் தானே, அதுவே தியானம். அதே அறிவில் போ, அதுவே தாரணை. பழக்கப்படுறது தான் தாரணை, தெளிஞ்சிருப்பது தான் தியானம். மனசில் கடாமன மனசுலேயே அப்படியே இந்த மனம் போய் இன்னொரு சிந்தனை நினைப்பது, இன்னொரு சிந்தனை போய் இன்னொரு சிந்தனை நினைப்பது, இப்படி சிந்திச்சுன்னு இருப்போம். மனம் தாய் குரங்கு மாதிரி மனக்குரங்கு தாய்கினே இருக்கும். அதில் என்ன பண்ணலான்னு சரி, அதை நீ கணக்கு உலகமே பண்ணலை. இப்போ மனசை எப்படி மந்திரத்தில் மாங்காய் உடைக்க முடியாது. மனசை என்ன பண்ணலாம்? புரிதல் கொடுக்கணும், விசாரணை வைக்கணும். விசாரணையினால்தான் மனம் என்ன பண்ண கரையானதான். மனமெனும் மடப்பையிலே நீதான் என்னை மறுட்டாதே, நான் அருட்பெருஞ்சோதிக்கு செல்லப்பிள்ளை நானே அப்படின்னு வள்ளலார் பாடுவாங்க. மனம் இருக்குதே நம்மளை மறுட்டி உலகிலான விவகாரத்தை ஊட்ட பார்க்கும். ஏன்னா நான் ஜோதியோட அம்சம், நான் கிடையாது. சகல உயிர்களுமே ஒளியினுடைய அம்சம்தான். அந்த ஒளி ஒன்று விட்டு போகிறதே கிடையாது. மனம்தான் ஒன்று விட்டு போகுது வருது. நீ இறந்தாலும் மனம்தான் இருக்குது, ஆசை தான் இருக்குது, மறுபடியும் ஆசை இருந்தால் மேலே எழுந்து வருது. அதை பற்றி விலகி தெரிஞ்சிங்கன்னா அந்த ஆகாய கருமம், சஞ்சித கருமம், பிராரத்த கருமத்தை நீ படிச்சிங்கன்னா எப்படி பிறப்பு ஊறுது நமக்கு அப்படின்ற தெளிவுபடுத்திலாம் அதை எப்படி விளக்கிக்கலான்னு ஒரு ஆசான்கிட்ட இருந்து நீ படித்து தெரிஞ்சு விளக்கிக்க. முதல்ல நானும் தெளிவுபடுத்திக்க அறிவுக்கா. அதுக்கப்புறம் தான் அகத்தில் எப்படி ஊனலாம். விளங்கினாலே நீ உனக்கு பிறப்பு மாறும். உன் ஜென்மத்தில் பிறப்பதுக்கு எந்த ஒரு தாவமும் பண்ணலை, எந்த யோகமும் பண்ணலை, எந்த தியானமும் பண்ணலை. பிறப்புக்கு சகஜ வாழ்க்கை வாழும்போது வந்த விட்டகுறை தோட்டகுறை சகஜ வாழ்க்கையோட கர்மா தான் பிரதிபலிப்பாக அந்த ஜென்மத்தில் ஆகாய கமனத்தினுடைய தாக்கம் சஞ்சிதமாக வந்து இப்போ பிரார்த்தனை நடக்குது. இப்போ சகஜத்தில் நீ தெளிஞ்சாலே நீ அதுவாக மாறி போகலாம். தெளிவதற்கு தான் நம்ம முயற்சியை கொடுத்துருக்குறோம். உண்மை எங்கே இருக்குதோ அங்கே தான் விடுதலையும் உண்டு. இந்த ஆடு ஊரில் கிராமத்தில் ஆடு வளர்ப்பாங்க. வளர்த்தவன ஆடு நம்பவே நம்பாது. இந்த பலி கொடுக்குற மாதிரி ஆட்டு கசாப்பு கடைக்காரன் அவன் தழையை கொடுத்து காட்டிக்கிட்டு அவன் பூடி நம்பி போகும். பிறப்பு இறப்பு இல்லாத பிரம்ம நிலையை சொல்லி கொடுக்குற ஞானிக்கிட்ட பாரு ஒருத்தவன இருக்க மாட்டான். ஏன்னா வேதங்களோ இல்லை நாணமோ எது படித்தாலும் பாரு படிக்கும் போது கூட்டம் இருக்கும். ஒரு மாதம் சென்று பார்த்தா ஒரு ஆள் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு அருள் ஆனால் அங்கே வராது, அருள் இருக்குது. மாயை என்ன பண்ண, மாயை கூட்டும் போய்டும். மாயை சிந்தனை உண்டாகி கிளம்பிடும். பொருள் இல்லாதருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை. நீ பிறப்ப நீக்கணும் பிரம்மஸ்வரூப நிலை. ஆனால் சூட்சமாக கல்வி அறிவு உணரும் தன்மை உனக்கு வேணும். அது நுண்ணியமாக புரிதல் ஒரு அறிவு வேணும் உனக்கு. அந்த உணர்வு வேண்டும். அப்போ தான் நீ அதை உணர்வா முடியும். புறம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் பள்ளியாரையெல்லாம் பசங்களுக்கு பாடம் நடத்தின்னு இருந்தாராம். எல்லாரும் அந்த வாத்தியார் சொல்லுவதை கவனிச்சிக்கினே இருந்தாங்க. அவர் போர்டு வச்சுருந்தார். போர்டில் கணக்கு எழுதி போட்டார். கணக்கில் 7 4 நுழையுமான்னு கேட்டார். இப்படி பேசிருக்கும்போது ஒருத்தன் சொன்னான், ஒரு பையன் அந்த மேல் சீலிங்கை பார்த்துருந்தான். அதில் ஒரு ஓடு போட்ட கூரை, ஒரு எலி வாழை போயின்னு அந்த வாழை மட்டும் பார்த்திங்கன்னே கவனிச்சா, பாடத்தை கவனிக்கலை. அப்போ 7 4 போகுமாப்பான்னாரு. இல்லைன்னா போகலாங்க ஐயா, கொஞ்சம் வால் மட்டும் இருக்குதுன்னா.
அந்த மாதிரி சூட்சும நாண கணக்கு தெரியாமல் உலக மாய கணக்கு வந்தால் நாணம் புரியாது, அகபிரம்ம நிலை புரியாது, பிறப்பிறப்பு புரியாது, பிறப்பதுக்கு முன்னாடி நான் எதுவாக இருந்தேன் புரியாது, இறந்ததுக்கு அப்புறம் நான் எதுவாகவும் புரியாது. இந்த பிரம்ம வெட்டவெளி சொருபந்தான்றது சொன்னால் புரியாது. நூதனமானவன் இவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் இதை நுழைஞ்சிடாது. நுழையினா ரொம்ப உடன்படணும். உடனே நீ சாதிக்க போகிறது கிடையாது. இந்த உலகம் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு மாண்டு தான் போவேன். ஏன் இந்த நானும் தியானம் பயிற்சியில் ஏன் இருந்து பழகி இதில் போய அப்போ உனக்கு ஒரு வழி, ஒரு முடிவு, ஒரு தெளிவு கிடைக்கும் தானே. இங்கே மட்டும் உனக்கு இன்னும் அங்கே தலையில் தூக்கி போகிறேன். இங்கே இருந்தாலும் உலகம் தான் பண்ண போகிறேன், அங்கே இருந்தாலும் உலகம் தான் பண்ண போகிறேன். இங்கே தெளிஞ்சு செய்வேன், அங்கே தெளியாமல் செய்வேன். இப்போ தெளிகிறதுக்கு யாரோட இருந்து தெளியலாம். காட்டில் மேவுகின்ற கணப்புழுவை எல்லாம் பார்த்து வேட்டுவனை எடுத்து வந்து விரும்பி தன் உருவை ஆக்கியது போல, காட்டில் புழு வகைகள் விதவிதமாக இருக்குது. ஒரு குலைவியானது சென்று ஒரு புழுவை முதல்ல கொட்டி பார்க்குது. இது ஓகேவா, கொட்டுறவுடனே படப்படப்படன்னு துளிக்குதா, இது வேணாம், ரிஜெக்டட். இன்னொரு புழு போய் கொட்டுது, அது துடிச்சு கொஞ்ச நேரம் ஆடிட்டு நின்று போகுது, அது ரிஜெக்டட். மற்றொரு புழு போய் கொட்டுது, அது துடிக்குது நிற்கிது, துடிக்குது நிற்கிது. அதை கொண்டு வந்து தன் கூட்டுக்குள்ளே அடைத்து அது ஓங்காரத்தை மட்டுமே கொடுத்து தன் உருவே ஆக்குதான் அந்த கொலைவி. ஏன்னா கொலைவிக்கு இனவிருத்தி கிடையாது. புழு தன்னுடைய உருவமாக்கி வானுலகம் பறக்க வைக்குது. 2 அறிவுடைய புழு 4 அறிவுடைய பறவை இனமான அந்த கொலைவி போல பறக்குது வானுலகம். நாணத்தை நாணாசிரியர் அந்த நிலையருடைய நாதத்தில் நீ கேட்டுக்கினே இருந்தாலே உனக்கு அந்த நாணம், உற்சாகம், ஊக்கம் வந்துடும். அவள் தினந்தோறும் வாசம் பண்ணாதான் அது உனக்கு சாத்தியம். எங்கேயோ ஒரு ஊரில் போய் உக்காந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வாய்ப்பு இல்லை கண்ணா. ஒரு விஷயம் இருக்குது, சொல்லி கொடு, சொன்னால் நான் அதை அடைஞ்சிடுவேன் அப்படிலாம் கிடையாது. அடையோகம் அது இருக்குது, அதெல்லாம் கிடையாது. எந்த குருவோட நீ இருந்து பயணம் பண்ணி அவங்கள சொல் ஒளியை நீ கேட்டு கேட்டு பழகி உன் கர்மா அவங்களோட சேர்த்து கழிச்சு தான் நீ அந்த சித்தி பெற முடியும். ஒரு நூலை படித்தேன், அந்த இது படித்தேன், யாரோடைய ஒரு நாணியோட நூலை படித்தான், குண்டலில் எழுச்சி ஆயிடுச்சு, அதில் அவருடைய அனுபவத்தை நூலில் எழுதிக்கிறாரு, அந்த மாதிரி எனக்கு வரல அப்படிலாம் கிடையாது, வராது உனக்கு வர. அவர் பிரார்த்தனை வேறு, வாங்க பிரார்த்தனை வேறு, அவர் கர்ம வினை வேறு, வாங்க கர்ம வினை வேறு. ஒருவருக்கும் ஒரு கர்ம வினை வேறு. ஒவ்வொரு தேட்டரிலும் ஒவ்வொரு படம் வெவ்வேறு விதம் ஓடும். வீசுகின்ற ஒளி தான் ஒன்று, ஆனால் அதில் ஓடுற கூட கதை பாத்திரம் வேறு. அதுக்கு தகுந்த தான் அந்த ஒளி இயக்கம். ஆனால் இவருக்கு இப்படி வந்தது, அதனால் எனக்கு அதே மாதிரி வரணும், இவரை மாதிரி வாழ்ந்தா நான் எனக்கு இப்படி இருந்தால் தான். அப்படி கிடையாது. வான் கர்மப்படி, வான் பிரார்த்தப்படி, வான் தெளிவுப்படி நீ வாழ்ந்து உனக்கு ஒரு புரிதல் வந்து நீ தான் நான் தேகம் அல்ல, இந்த பிரம்மத்தினுடைய அம்சம், அது அங்கே இங்கே என்னாதபடி எங்கும் பரிபூர்ணம் பூர்த்தியாக பிரகாசமாக என்னுள் மிழுகின்ற சுஜஞ்சோதி சுடர் ஒளியானவன் நான் அப்படின்று உனக்கு தெளிந்து மௌனராஜ்யம் வரும்போது அது சாத்தியமா இல்லை. எனக்கு உலகெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கு உலகம் தான், காசு வேணும், பணம் வேணும், பிரார்த்தில் இருந்தால் வரும். நீ இல்லை பழகு. ஜென்மத்தில் உனக்கு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தேன்னா அவன் கரும்புப்படி ஆட்கொள்வான். நீ பிறப்பு வந்து சிறை வைத்ததை வினை செஞ்சது தானே, வினை சிறை தானே இது. அதை வினைப்படி தான் நடத்துவான். அந்த வினைப்படி நடக்கும்போது உனக்கு இருக்கிறது உனக்கு வரும், அதை யாரும் தடுக்க முடியாது. இனி இருக்கங்காலம் தள்ளிட்டு இனி உடலை சுத்தப்படுத்தி இனி பிறப்புக்கு வராத சிந்தனையை அறிவை அவன் வளர்த்துக்கணும். அதனால் நன்மை வரும். நான் இந்த இடத்துக்கு போனேன், தியானம் கற்றுக் கொடுத்தாங்க, மலைக்கு அந்த மலைக்கு போனால் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க, இவங்ககிட்ட மாதம் நான் 1500 பணம் கட்டினேன், 2000 கட்டினேன், எனக்கு மலைக்கு வர சொல்லிட்டாங்க, இந்த உடல் சுத்தம் பண்ணாங்க, உடல் சுத்தம் பண்ணாங்க. எந்த சுத்தம் பண்ணாலும் நீ இப்போ சாவுறது தான். பிரம்ம சுத்தம் ஆனையா, பிரம்மத்தை சுத்திப்படுத்திக்கினியா பிரவாம நிலைக்கு, அது பார்க்கணும். அது இல்லாமல் நாம் நம்ம விஷயத்துக்கு சாத்தியம் கிடையாது. தெளிவோம், தெளிந்திருப்போம், சித்தர் பாதையில் போகிறதுக்கு முயற்சிப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சித்தருடைய அம்சம்தான், சித்தருடைய ஜீன் தான்.
முடியாது எதுவும் கிடையாது. முயற்சித்தால் எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம்.